எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் டாட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், லைஃப் டிப்ஸ், ஆண்டர்ப்ரெனியர்ஷிப் டிப்ஸ் இதெல்லாம் நான் நிறையா தரேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது உங்களோட ஃபைவர் கிக்கை ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் ஃபைவரில் எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறதுங்கிறது. இந்த 3 டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைவர் கிக்கை கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் போட்டிருக்கேன், மேலே டாப்பில் ஐ பட்டன்லேயும் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, உங்களோட ஃபைவர் கிக்கில் வீடியோ இருக்கா? நீங்கள் ஃபைவர் கிக் க்ரியேட் பண்ணும்போது வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களோட கிக்கில் ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆட் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு ஆட் பண்ணுங்கள். அது உங்களோட ரேங்கிங்கை ஹெவியாக பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நான் ஒரு பையர் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். அங்கே போய் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் அடிக்கிறேன். இப்போ நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரேன். இப்படி ஸ்க்ரால் பண்ண இல்லைங்க பாருங்கள், வீடியோ இருக்கிற கிக்கு இங்கே பாருங்கள் 8வது கிக்காக இருக்குது. இப்போ இந்த கிக்கை போய் சும்மா நம்ம பார்ப்போம். இந்த கிக்கு நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு ஆர்டர் தான் சேல் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஆனால் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப பேசிக் செல்லர். வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸை காட்டி பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கெலாம் போய் ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த லேடி ஒன்றுமே போடலை, ஜஸ்ட் ஒரு வீடியோ யூனிக் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் இன் 3 hours மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய ரெக்கார்டிங் கிடையாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக நிறையா இருக்குது. அதை வச்சே நீங்கள் சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இதனோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி, கிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும். இது எனக்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, உங்களோட சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல சாம்பிள்ஸ் போட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒவ்வொரு இமேஜோட நேம்லேயும் உங்களோட கீவேர்டை நீங்கள் போடணும். இதே கிக்கில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இந்த இமேஜஸ் இருக்கும் இல்லையா, இதில் போய் ரைட் கிளிக் பண்ணிக்காங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று தெரியுங்க, இதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட நேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிசைன் த பெஸ்ட் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் இன் 3 hours. ஸோ யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் இது அவங்களோட கீவேர்டை இமேஜில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபைவர் அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வாட்டி உங்களோட கீவேர்டு உங்களோட கிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், ஃபைல் நேம் ஆகட்டும், வீடியோவோட நேம் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் உங்கள் கீவேர்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அவ்வளோ வாட்டி அந்த அல்காரிதமுக்கு சிக்னல் கொடுக்கும் உங்களோட கிக். இது யூடியூப் தம்ப்நெயில் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கீவேர்ட் ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டை அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். உங்களோட போர்ட்ஃபோலியோ சாம்பிள் இமேஜஸில் அதனோட ஃபைல் நேமில் உங்களோட கீவேர்டை ஸ்டஃப் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து டிப் நம்பர் 3, ஏர்ன் பேட்ஜஸ். இது ரொம்ப முக்கியங்க. நான் இன்னும் பேட்ஜஸ் ஏர்ன் பண்ணலை. பட் நீங்கள் ரொம்ப புதிய செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இதில் போய் அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸ் எடுத்து அந்த பேட்ஜை ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைவரோட சர்ச் அல்காரிதம் இதில் ஏதாவது ஒரு பேட்ஜ் இருக்குது அப்படின்னா உங்களோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் மினிமம் வேல்யூ இருக்கிற கோர்ஸை தயவு செஞ்சு எடுத்து பேட்ஜை ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.